பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அனாதியான ஒரு தேவன், ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு தேவன், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் இந்த நாளிலே நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் நமக்காக, அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்கள் சாபங்களிலிருந்து நாம விடுதலையாகும்படியாக, நமக்கு ஒரு மேன்மையுள்ள ஜீவியத்தை கொடுக்கும்படியாக, நாம் நித்திய வாழ்க்கை அடையும்படியாக, வானாதி வானங்களும் கொல்லாத ஒரு தேவன் நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரே. அந்த தேவன் குறித்து சொல்லப்படுகிறது, அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அந்த அநாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். நம்ம எந்த ஆதாரத்தில் எந்த காரியத்தை முன்வைத்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய நித்திய புயங்கள் என்றுதான் இந்த இடத்துல வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலேயும் நமக்கு அடைக்கலமானவராக இருக்கிறார். அந்த அடைக்கலத்தின் மத்தியிலே தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய அடைக்கலம் நமக்கு இருக்கிறதுனால மட்டும்தான் இன்றைக்கும் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியாத ஒன்று. அப்போ அந்த அநாதி தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அவருடைய நித்திய புயங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாதையின் வழியாக என்ன காரியங்களை நாம் போய்கொண்டிருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட தேவன் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பித்தார். அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்தார். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் நான் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு, நான் சத்துருக்களின் கிரியைகளை மேற்கொள்ளும்படியாக, எனக்கு விதிக்கப்பட்டிருந்த ஆக்கினையிலிருந்து என்னை மீட்டெடுக்கும்படியாக அவர் எனக்காக பலியாக வந்தார். அந்த தேவன் எனக்கு அடைக்கலம். எனக்காக இரத்தம் சிந்தின தேவனே எனக்கு அடைக்கலம். எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன் தான் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறவர். அப்படின்றப்ப அதை எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு பெருமையாக நாம் அறிக்கையிட வேண்டிய ஒன்று. இன்றைக்கி நம்ம எல்லாரும் உற்சாகமாக ஆண்டவரிடத்தில் சொல்ல போனோம், ஆண்டவரே, அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம். அந்த தேவன் எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறீங்க, எனக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, எனக்காக சிலுவையில் பாடுபட்டு இருக்கிறீங்க, எனக்காக எல்லா காரியங்களையும் சகித்திருக்கிறீங்க. அந்த தேவனை எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அந்த தேவன் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார் என்று சொல்லி நினைக்கிற பொழுது உண்மையிலே நாம் சந்தோஷப்பட வேண்டியது, நாம் பெருமைப்பட வேண்டிய காரியம் அதுதான். அப்போ அந்த வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தப்படும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மிகவும் சந்தோஷப்படுவார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என் பிள்ளைகள் நான் பட்ட பாடுகளை எவ்வளவாய் நினைவு கூறுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயம் அந்த இடத்துல சந்தோஷப்படும். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகும் இந்த பூமிக்கு வந்து நீர் எல்லா காரியங்களையும் செய்த தேவன் உம்மை எங்களுடைய அடைக்கலமாக நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் தான் எங்களுடைய வாழ்வினுடைய ஆதாரமாக இருக்கிறீர் என்பதை நினைத்து உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன் எங்களுக்காக பாடுகளை சகிக்கும்படி இந்த பூமிக்கு வந்து எல்லா காரியங்களையும் நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய கரங்களிலே இப்பொழுதும் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய கரம் எங்கள் மத்தியிலே தங்கியிருந்து எங்களை வழி நடத்தட்டும், ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.